இதற்கெல்லாம் காரணம் யார்? எங்களுடைய அப்பா யாரு? மஹிந்தா. நீங்க அங்க போய் இனவாதத்தை பரப்பாங்க. நாங்கள் எந்த ஒரு காலத்திலும் தமிழ் மக்களுக்கு எதிராக போராடவில்லை. விடுதலை புலிகளை தான் நாங்கள் அளித்தோம். அவர்களுக்கு எதிராக தான் நாங்கள் போராடினோம். கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவருக்கு கடத்தொழில் என்ற ஒரு பாரிய பொறுப்பு கொடுத்திருக்கு. அதை அவர் செய்கிறார் இல்லை, அதை செய்ய மட்டும் அரசாங்கம் மேற்கொண்டாலும் உடனே அதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வார்கள். வணக்கம் வினோயன். என்ன கதை? இலங்கையில் என்ன நடக்குது? இலங்கையில இலங்கை தமிழ் மக்களை தலைகுனிய வைக்கும் செயற்பாடுகளிலேயே இலங்கை தமிழ் அரசியல்வாதிகள் செயற்படுகின்றனர் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. யார் அதை முன்வைத்திருக்கிறார் பார்த்தால் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அவர் இன்னும் பல விடயங்களை கூறியிருக்கிறார் என்று பார்த்தால் இந்த என்பிபி அரசாங்கம் அல்லது என்பிபி அரசாங்கத்தின் ஆதரவாளர்களை விமர்சிப்பதை தவிர வேறு எந்த ஒரு செயற்திட்டங்களையும் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் செய்ததில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்படி சொல்ற சந்திரசேகரன் அவர்கள் தான் அதிகப்படியான காலங்கள் குறிப்பிட்ட ஒரு காலமா இலங்கை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை நிறைய இடங்களை விமர்சிச்சு கொண்டு வர அதை நான் குறிப்பிடுறேன். ஏனென்றால் அவர் அந்த அதிகப்படியான இடங்கள்ல வெள்ளை வேட்டி கட்டுபவர்கள் கொழும்புல கோட் அணிந்து கொண்டு சுதந்திரமாக தெரிவார்கள். உங்களுக்கான பிரச்சனைகள் அந்த நபர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு கடத்தொழில் என்ற ஒரு பாரிய பொறுப்பு கொடுத்திருக்கு. அதை அவர் செய்கிறார் இல்லை, அதை செய்ய மற்ற வேலையா செஞ்சு கொண்டிருக்கிறார் என்று கூட குற்றச்சாட்டிலே முன்வைத்திருக்காங்க. இது இன்னொரு புறம் இருக்கட்டும். அதே நேரத்தில் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்றாரு என்றால் வடக்குக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு அபிவிருத்தி என்பிபி அரசாங்கம் மேற்கொண்டாலும் உடனே அதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வார்கள். அதிலே அவர் குறிப்பிட வர விடயம் என்னன்னு சொன்னா, இது வடக்குக்கான அதுவும் முக்கியமாக யாழ் பிராந்தியத்திற்கான அபிவிருத்தி வேலைகள் வரும்போது வழக்கு தொடுப்பாங்க. வழக்கு தொடுப்பதன் மூலமா இந்த அது மைதான அபிவிருத்தியா இருக்கலாம், அதாவது சர்வதேச மைதானம் இருக்கலாம், துறைமுகங்களா இருக்கலாம். எந்த வகையான அபிவிருத்தி நடவடிக்கைகள் வந்தாலும் இவர்கள் இடைநிறுத்துவார்கள். வழக்கு தாக்கல் செய்வதற்கு இடைநிறுத்துவார்கள், இல்லாட்டி பிற்போடுவார்கள். இவங்களுக்கு இடைநிறுத்துவாங்க. இவங்களுக்கான அபிவிருத்தி என்பது இவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னா அவங்க கொழும்புல சுதந்திரமா வாழக்கூடிய ஒரு செயற்பாடுகள் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு கொழும்புல சுதந்திரமா வாழக்கூடிய சுதந்திரம் இருக்க காரணமாக இவர்கள் யாழ்ப்பாணத்துல எப்படி போனாலும் அவங்களுக்கு தேவையில்லை, எப்படி போனாலும் அவங்களுக்கு ஒரு லாப நட்டமும் அவங்களுக்கு இல்லை என்ற ரீதியில தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கார். அது எங்கு பதிவு செஞ்சிருக்காரு பார்த்தா நேற்றைய தினம், அதாவது ஜனவரி 21ஆம் தேதி கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் ஒரு ரசாயன தொழிற்சாலைக்கான பிரதான ஆலைக்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. இதற்கு எம்பி இளங்குமரன் மற்றும் அரசு அதிபர் என்று பல்வேறுபட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அப்ப இதன் போது கருத்து தெரிவிக்கும் போதுதான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரசாயன தொழிற்சாலை எடுத்து நோக்கினால் கிட்டத்தட்ட 1956 1985 ஆண்டு வரை இயங்கின ஒரு தொழிற்சாலை. பிற்பட காலங்களில் அது மூடப்பட்டிருந்தது. இன்று திரும்பவும் அதை புனரமைப்பு செய்து அதை மீள் உருவாக்கம் செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஆயினும் அது ஒரு ரசாயன தொழிற்சாலை என்பதனால் அதற்கு எதிராகவும் பல்வேறுபட்ட வழக்குகள் தொடுக்கப்படலாம் பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்களும் எழுந்திருக்கிறது. காலப்போக்கில் பார்ப்போம் இதற்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் போகுது என்பதனை பார்ப்போம். ஆனால் அதே நேரத்தில் பிராந்திய வளர்ச்சிக்கு, அதாவது வடக்கு மாகாண வளர்ச்சிக்கு இந்த ரசாயன தொழிற்சாலை பெரும் பங்கு ஆற்றும். உள்ளூர் ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது. நிச்சயமாக இந்த அவர் குறிப்பிட்ட விடயத்தை விமர்சன ரீதியாக பார்த்தோம். ஒரு செயற்திட்டம் சீராக செய்யும் இடத்தை உங்க வழக்கு தொடுக்க போறாங்க. செய்யும் தொழிலை சரியாக தெரிந்த என்ற மாதிரி தான் இந்த வழக்கு தொடுக்கலை நாங்கள் வைக்கலாம். உண்மையிலே வழக்கு தொடுப்பது ஒரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது. அது ஒரு நீதியானது என்று மக்களால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் கீழக்கடைக்கும் எதிர்க்கடை வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான். ஒரு அபிவிருத்தியை கொண்டு வரும்போது அதன் மீது லாபத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அதனால் ஏற்பட போகிற நட்டம் ஆராய்ந்துதான் ஒரு அபிவிருத்தியை கொண்டு வரப்படணும். யாழ்ப்பாணத்துக்கும் சரி இல்லை இலங்கை தேசத்துக்கும் சரி ஒரு அபிவிருத்தியோ இல்லை துறைமுக அபிவிருத்தி கொண்டு வரும்போது அந்த மக்களுக்கு என்ன பயன் என்று பார்க்க வேண்டும். அண்மையில கூட ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இயற்கை முரணான சில கட்டுமானங்கள் இடம்பெற போகின்றதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தற்போதும் அது நிலுவையில் உள்ளது. அப்ப வருங்காலத்தில் நீதிமன்றம் உத்தரவின்படி அது நடைமுறை. மேலும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் திட்டமிடப்படாத அபிவிருத்திகள் மூலமாக தான் இங்க அதிகப்படியான இயற்கை
இயற்கை சமநிலை பாதிக்கப்பட்டு இந்த வெள்ளப்பெருக்கு வந்திருந்ததானே யாழ்ப்பாணத்துல முழு வெள்ளப்பெருக்குக்கு காரணம் என்ன பார்த்தா இந்த திட்டமிடப்படாத இந்த குடியேற்றங்கள் அவ மக்களை கொண்டு போய் ஒரு கட்டிடங்களை குடியேற்றது பேருந்து அவர்கள் வெள்ளப்பெருக்கு பல்வேறுபட்ட இதுகளால பாதிக்கப்படுறது. அதே மாதிரி தான் இந்த பல்வேறுபட்ட குடியேற்றங்கள் காணப்படுது. அப்ப ஒழுங்காக திட்டமிட்டு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் நிச்சயமா. இதுக்கு மேலதிக உதாரணமா குறிப்பிட வேண்டும். கிழக்கு பகுதியில வந்து அம்பாறையில ஒலிவில் துறைமுகம் காரணமாகத்தான் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மண்ணரிப்பு சம்பந்தமான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்க அம்பாறை மாவட்டத்தை பற்றி யாரு நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரர்கள் வந்து பல்வேறுபட்ட விடயங்களையும் அம்பாறையிலும் பல மயானங்கள் வந்து அழிந்து போகுது. தங்களுடைய உறவுகளை அடக்கம் செய்த அந்த மயானம் கூட பாதுகாக்க முடியாத நிலையிலும் இந்த அம்பாறை மக்கள் காணப்படுகிறார்கள் என்று தன்னுடைய வாதத்தை இதுக்கு காரணமாக குறிப்பிடப்படுகின்றது வந்து ஒலிவில் துறைமுகம் சரியான திட்டமிடல் இன்றி அமைக்கப்பட்டது. இந்த திட்டமிடலுடன் அமைக்கப்பட்டிருந்தால் இத்தகையான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்காது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யும் போது அல்லது எதிர்த்து கேள்வி கேட்கும் போது அந்த அபிவிருத்தியை குழப்பம் விதமாக இருக்கக்கூடாது. அதே நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அபிவிருத்தி என்பது மிகவும் மிக அவசியமான ஒரு காலப்போக்கு ஏற்ற நவீனத்துவமான அபிவிருத்தி தேவை. அதை நாங்கள் வரவேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த கட்சி கொண்டு வருது, அந்த கட்சி கொண்டு வருது, இந்த அரசாங்கம் அபிவிருத்தி என்றது மக்களுக்கு தேவை. அதை ஏற்றுக்கொள்ள அது எந்த ஒரு கட்டத்திலும் மக்களை பாதிப்பதாக அமையதாக இருக்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே இவ்வாறு நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கலந்து ஆலோசிப்போம் வருங்காலத்தில். மேலதிகாக அடுத்த செய்தியை நாங்கள் எடுத்து நோக்கினால் நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவர் அண்மையிலே வந்து சோசியல் மீடியால அதிகமாக பிரபலமாக முயற்சிக்கிறார் என்றால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் கேட்க போகிறார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இதெல்லாம் வந்து அவர் இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்லிக்கிறார். நாங்கள் எந்த ஒரு காலத்திலும் தமிழ் மக்களுக்கு எதிராக போராடவில்லை. நாங்கள் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் செய்யவில்லை. விடுதலை புலிகளை தான் நாங்கள் அளித்தோம், அவர்களுக்கு எதிராக தான் நாங்கள் போராடினோம் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிறார். அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது வந்து அடுத்த கட்ட கதையில பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான சொல்றார், கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிராகவும் நாங்கள் போராடவில்லை. அதை சரியான முறையில் நீங்க செய்யணும். நீங்க உங்களோட கட்சியில, அதாவது என்பிபி கட்சியில வந்து நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றீங்க. அப்ப இந்த படித்தவர்களை வைத்து சரியான சீர்திருத்தத்தை கொண்டு வாங்கினா நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த விட இன்னொரு வகையில பார்த்தோம்னா நம்மளோட ஜனாதிபதி வந்து யாழ்ப்பாணத்தில் நடைபயிற்சி எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. அதையே அவர் சொல்லியிருக்கிற வந்து நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யல, நீங்க வந்து அங்க போய் இனவாதத்தை பரப்பாங்க என்றெல்லாம் அவர் தன்னுடைய வாதத்தை ஜனாதிபதி நடைபயிற்சியை மேற்கொண்டு தான் இது தொடர்பான சம்பாஷணைகள் வந்து சமூக ஊடகங்களில் கதைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் வந்து இப்ப ஜனாதிபதி அனுர் அவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்றார். அவர் சுதந்திரமா யாழ்ப்பாணத்தில் நடமாடியக்கூடியதாக இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் யார்? எங்களுடைய அப்பா யாரு? மஹிந்த ராஜபக்ச தான் இதற்கெல்லாம் காரணம் என்ற வகையிலான ஒரு சம்பாஷணைகளும் சமூக ஊடகங்களில் இடம்பெற்றிருக்கு. இது தொடர்பாக ராமநாதன் அர்ச்சனாவும் கடந்த பாராளுமன்ற உரைகளின் போதும் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்ற உரையில குறிப்பிட்டிருக்க காரணமா இந்த அப்படி என்ன ரீதியில் அவர் சொல்லியிருக்கிறார். இவங்க சொன்ன வேற காரணம், இவர்கள் என்னத்துக்கு போய் சொல்றார்களோ என்றது வேற காரணம் இருக்கு. அப்ப இவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுறார் என்று பார்த்தால் இந்த திருகோணமலை புத்த சிலை விகாரம் இருக்கிறார். அந்த புத்த சிலை விவகாரத்தில் அந்த கைது செய்யப்பட்ட தேரர்கள் கைது செய்யப்படக்கூடியவர்கள் இல்லை, அது வேறு பிரிவினர் தான் கைது செய்யப்படணும் என்ற ரீதியிலே தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அப்ப அதுக்கு எதிராக தங்களுடைய போராட்டம் இருக்கு அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார். யார் என்று பார்த்தா நாமல் அவர்கள். மேலும் அவர் குறிப்பிடும் போது இலங்கையில கல்வி சீர்திருத்தம் என்பது கொண்டு வரப்படத்தான் வேணும். இந்த கல்வி சீர்திருத்தத்தை நீங்க என்பிபில நிறைய படிச்சவங்க இருக்கிறீங்க, படித்த என்று சொல்றீங்க, அரசியல்வாதி இருக்கு என்று குறிப்பிடுறீங்க. அப்ப நீங்க சரியான கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வாங்கலாம், அப்பதான் நாங்க ஆதரிப்போம். நீங்க இப்படி அது அடுத்ததாக நாங்க இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்த்துக்கொள்ளும். யார் என்று பார்த்தா ரணில், எங்களுடைய மீட்பர் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டவர். எலெக்ஷன்ல தோத்து திருப்பி வீடு அனுப்பிவிட்டார்கள். இருக்க அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொன்னா, இந்த காலியில் நடைபெற்ற ஒரு சமய நிகழ்வு கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்க. இந்த விகாரிகளுக்கு வழங்கப்பட்டது அல்லது தேவாலயங்களுக்கு வழங்கப்பட்ட நகைகளோ அங்கு வழங்கப்பட்ட விடயங்கள், அந்த நிதி சம்பந்தமான விடயங்களில் யாரும் தலையிடக்கூடாது. அதாவது விகாரிக்குரியது, தேவாலயத்துக்குரியது. அதனை இந்த அரசாங்கம் அதை கைப்பற்றி அதை அபகரிக்க முயற்சிக்க கூடாது, புத்த மதத்தை பாதுகாக்கணும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அவர். அதே நேரத்தில் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்றார். 1815ஆம் ஆண்டு ஜோர்ஜ் மென்னன், இங்கிலாந்து ஜோர்ஜ் மென்னன் வந்து அவர் இந்த புத்த மதத்தை பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி எடுத்திருந்தார். அப்ப இது அவர்களோட இணைந்து போய்கொண்டிருக்குது.
அப்ப இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடும் போது இந்த பௌத்த சமயத்தை மகா சங்கத்தினுடன் சேர்ந்து பாதுகாக்க வேண்டியது அனைத்து கட்சிகளின் பொறுப்பு என்ற பாதுகாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப பார்ப்போம் இவர் அடுத்த எலெக்ஷன்ல இவரும் ஜனாதிபதி ஆவாரா என்று. அதிகப்படியான போட்டியாக தற்போது களத்தில் இறங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அரசாங்க தரப்பில் இந்த குறிப்பிட்டப்பட்ட விடயம் என்னன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு காலங்களுக்குள்ளே ஒரு 4 முனை போட்டிகளாக அறிவித்திருக்கிறார்கள். இப்ப இன்னும் காலம் கிடக்குது அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு. இதுக்கிடையில எத்தனை ஜனாதிபதிகள் வந்து சேர்றாங்களோ தெரியல, பாப்போம். கருத்துக்களை வந்து அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். நேற்றைய தினம்தான் அதுவும் நடைபெற்றிருக்கிறது. யாரின் தலைமையில் பார்த்தால் குருபரன், பிரபல சட்டத்தரணி குருபரன் தலைமையில் இந்த விடயம் நடைபெற்றிருக்கு. எங்க என்று பார்த்தால் தங்கசெல்வா கலையரங்கு. என்ன நடந்திருக்குன்னா பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் தான் இங்க இடம்பெற்றிருக்கும். இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது அவசியம் தானா, இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக இன்னொரு சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட போகின்றோம் என்ற ஒரு வாத பிரதிவாதங்கள் அரசாங்க தரப்பிலிருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டமே தேவையற்றது. ஏனென்றா இப்போ நடைமுறையில் இருக்கிற சட்டங்கள் பயங்கரவாத தண்டனை சட்டக்கோவை, குற்றவியல் சட்டக்கோவை, இதர சட்டங்கள் என்ன நடைமுறையில இருக்கு. அப்ப இதையே யுத்தத்துக்கு பிற்பட்ட காலங்களுக்கான அணுகுமுறைக்கு அல்லது இலங்கை அரசை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு தான். அப்ப இதே காணும். அப்ப புதியதாக சட்டங்கள் பயங்கரவாத சட்டங்கள் தேவையில்லை. இதுக்கு NPP அரசாங்கம் கூட என்ன உறுதிமொழி அளித்திருந்தார்கள், அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று. ஆனால் இதுவரை களவும் நீக்கப்படவில்லை என்ற ஒரு விவாதம் தான் நேற்றைய தினம் அங்கு நடைபெற்றது. முக்கியமாக இன்னொரு விடயம் பார்க்க வேண்டுமோ, இவங்களை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ்ல குறிப்பிடப்பட்டிருக்கும் போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்ற வகையில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் சிங்கள மொழியில் குறிப்பிடப்பட்டிருந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் போது பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவது தொடர்பான எந்தவித கருத்துக்களும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை என ஒரு கருத்தும் நிலவு என்றதாக குறிப்பிடுகின்றார். அதிலே முன்னாள் JVP உறுப்பினரான லயனஸ் போபகே என்ற ஒருவர கட்டுரையில தான் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா குருபரன் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு பார்ப்போம் வருங்காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் தமிழ் மக்கள் எவ்வளவு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அதே போல தான் இந்த JVP அணியினரும் துன்புறுத்தப்பட்டார்கள் ஒரு காலத்தில். ஆனால் இன்று அவர்களை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், விடக்கூடாது, அதை தாங்களே பயன்படுத்த வலுக்கிட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இவர்கள் கைவிடவில்லை என்று பார்த்தால் இன்னொரு விமர்சனம் ஒன்று எழுகிறது. இந்த அரகல போராட்டத்தின் ஊடாகத்தான் இவர்கள் வந்தார்கள் ஆட்சிகள். அப்ப இன்னொரு அரகல போராட்டம் ஏற்படக்கூடாது இரண்டாவதுக்காகத்தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற விடயமும் அங்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக குருபரன் அவர்கள் மேலதிகமாக குறிப்பிட்ட விடயம் என்னன்னா, ஊரடங்கு சட்டம் போன்ற சட்டங்கள் தற்காலிகமாகத்தான் இடம்பெற்று கொண்டு வந்தது. தற்காலிகமான அறிவிப்புகள் மூலம் இடம்பெறும் ஒன்று கூடுவதற்கான சட்ட உரிமைகள் ஒன்று கூட போறோம் இது அறிவிப்புகள் வந்தா இல்லை ஒன்று கூட வேணாம் என்ற ஒரு விடயங்களை அடக்குவதற்காக ஒரு தற்காலிகமான சட்டங்கள் தான் நடைமுறையில் இருந்தது. ஆனால் இவற்றையும் வருங்காலங்களில் நிரந்தரமாக்குவதற்கான செயற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றனவா என்ற ஒரு கேள்வியும் பார்ப்போம். தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு எதை அணுக வேண்டும்? ஜால்ரா பாலிடிக்ஸ். நன்றி, வணக்கம்.